ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரெஸ்யூம் சிவி. ரெஸ்யூம்னா என்ன, சிவினா என்ன அப்படிங்கிறத வந்து சிம்பிளாக ஒரு 10 minutes வீடியோவில் சொல்கிறேன். ரெஸ்யூம் நார்மலாக நீங்கள் ஒவ்வொரு ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போதும் உங்கள் ரெஸ்யூம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சிவி நீங்கள் ஏதாவது இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் அப்ராட் போகிறீங்க, அங்கே ஏதாவது ஒரு ஜாப் சர்ச் பண்ணுறீங்க, அப்போ சிவி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரெஸ்யூமுங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு குயிக் நோட் மாதிரி, உங்களை பற்றி ஒரு குயிக் நோட் மாதிரி. சிவிங்கிறது உங்களை பற்றி ஒரு பெரிய சம்மரி மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ரெஸ்யூம் பற்றி பார்த்துடலாம். ரெஸ்யூமில் ஒரு டைப்ஸ் ஆஃப் ரெஸ்யூம்ஸ் இருக்குது. க்ரோனாலஜிக்கல் ரெஸ்யூம்னு ஒரு ரெஸ்யூம் இருக்குது. இந்த ரெஸ்யூம் எப்படி இருக்குன்னா, உங்களோட கரண்ட் இயர்லேருந்து ஒரு பேக்வேர்ட்ஸ் போகிற மாதிரி இருக்கும். உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2026 நீங்கள் ஒரு இடத்துல ஜாபில் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 2026 முடிஞ்சிச்சு. அடுத்து 2025 என்ன எக்ஸ்பீரியன்ஸ், எந்த வேலை, ரிவர்ஸில் அப்படியே போகும். 2024 என்ன வேலை. ஸோ இப்படி ரிவர்ஸில் போகிறத வந்து க்ரோனாலஜிக்கல் ரெஸ்யூமேன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃப்ளோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து ஃபங்க்ஷனல் ரெஸ்யூமேங்கிறது வந்து உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸு, சாஃப்ட் ஸ்கில்ஸு. ஸோ இதை மேஜராக இதை தான் பேஸ் பண்ணியிருக்கோம். கெரியர் கேப் இருக்கிறவங்க, ஸோ ஏதாவது ஒரு கேப் இருக்கிறவங்க இந்த ரெஸ்யூம் ஃபார்மேட்டை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன் இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, இதில் மேஜராக நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை ஷோ பண்ணுங்கிற மாதிரி இருக்காது. ஜஸ்ட் உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸை மட்டும் ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த ரெஸ்யூமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து காம்பினேஷன் ரெஸ்யூமே இஸ் சிம்பிள் ரெஸ்யூமே. எப்படின்னா, டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் ரெண்டுமே கம்பைன் பண்ணி அந்த ரெஸ்யூம் இருக்கும். இப்போ முன்னாடி சொன்ன அந்த க்ரோனாலஜிக்கல் ரெஸ்யூமே, அதோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதுவுமே அடுத்து சொன்ன அந்த ஃபங்க்ஷனல் ரெஸ்யூமே ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி காம்பினேஷன் ரெஸ்யூமே, இதுதான் அதோட ஃபார்மேட். இது இப்படி தான் இருக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து டார்கெட்டட் ரெஸ்யூமே. ஒரு ஜாப், ஸோ நீங்கள் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து ஒரு ஜாபை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, அது தேவையில்லாத விஷயமாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த வேலைக்கு சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட்ஸ்னால் ஓகே, சம்மந்தப்படாத ஏதோ ஒரு சர்டிஃபிகேஷன் நான் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் தேவையில்லாமல் இது எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும், அதுக்கு அந்த வேலைக்கு அந்த ரெஸ்யூம் தேவையே இல்லை, அந்த மாதிரி தான். ஸோ அந்த ஜாபை டார்கெட் பண்ணி அதோட ஸ்கில் செட் மென்ஷன் பண்ணி அதுக்கான இது மட்டும் இருக்கும். ஸோ இது வந்து டார்கெட்டட் ரெஸ்யூமே. உங்களை பற்றி ரொம்ப பெட்டராக, உங்களோட ஸ்கில் செட்டை பற்றி ரொம்ப பெட்டராக காட்டுற மாதிரி அந்த ரெஸ்யூம் இருக்கும். ஓகே, இப்போ சிவிக்கு ஒரு குறிப்பிட்ட லிமிட்டே கிடையாது, சம்மரி லிமிட்டே கிடையாது. நீங்கள் உங்களை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம், ஒரு 6 பேஜ் கூட சொல்லலாம். பட் ரெஸ்யூமுக்கு நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். ஒரு 2 பேஜ் தான் மேக்ஸிமம். ஸோ இதுதான் மேக்ஸிமம் லிமிட். இதுக்குள்ளேயே நீங்கள் வந்து உங்கள் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் பற்றி, உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி, உங்களோட சர்டிஃபிகேஷன்ஸ் பற்றி, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எல்லாமே இந்த பேஜுக்குள்ளேயே முடிச்சிடணும். சிவி அப்படி கிடையாது, இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ரெஸ்யூம்ஸோட ஃபாண்ட்ஸு, அதோட மார்ஜின்ஸு, எப்படி ஒரு ஃபார்மேட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த க்ரியேட் டெம்ப்ளேட்லேயே ரெஸ்யூம் இருக்கும். நம்ம வந்து இந்த சர்ச் டெம்ப்ளேட்டில் வந்து ரெஸ்யூமே கொடுத்தோன்னா, ஸோ அதோடய ஃபார்மேட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு காட்டும். எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும், ஃப்ரெஷர்ஸ் இருக்கும். நான் சிம்பிளான ஒரு ஃபார்மேட் எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்துக்கலாம். டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வேர்டில் லோட் ஆகுது. வந்து நேம், இது ஒரு சிம்பிள் ரெஸ்யூமே. அது ரொம்ப டிசைனிங், அந்த கேட்டகரியாக காலம் டேபிள்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணிடல, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ரெஸ்யூமே. ஸோ இதை எடிட் பண்ணலாம். ஸோ கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் பேர் எடிட் பண்ணுவோம். OAN. ஸோ இமெயில் ஐடி, நம்ம இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு எடிட் பண்ணுவோம். ஓகே, அது எடிட் ரிவ்யூ. ஸோ நம்ம கிளிக் பண்ணி அதை எடிட் பண்ணுவோம். OAN ஜஸ்ட் 123@gmail.com. ஸோ சிம்பிளாக ஒன்று கொடுத்துட்டேன். ஓகே, இந்த இதில் நம்பர், ஜஸ்ட் நம்ம மொபைல் நம்பர் இது பண்ணணும். ஸோ 4 நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெப்சைட்.
வெப்சைட் கொடுத்துருக்காங்க. நம்ம வெப்சைட் ஒன்றும் நமக்கு கிடையாது. ஸோ லிங்க்டின் ப்ரொஃபைல் நம்ம கொடுக்கலாம் அந்த இடத்துல. லிங்க்டின் ப்ரொஃபைல் நாக்கரி ஸோ இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்க வந்து நம்ம ப்ரொஃபைலை வந்து பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லிங்க்டின் கொடுக்குறேன். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸோ இந்த வந்து கிராஜுவேஷன் இயர் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த இயர் வந்து இங்கேயும் கொடுக்கலாம். நம்ம வந்து இந்த காலேஜ் லொக்கேஷன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அங்கேயும் கொடுக்கலாம். டிகிரி சிஜிபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நம்மளோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு காலேஜ் கொடுக்கலாம், பிஇசிஇ. ஸோ சிஜிபி மென்ஷன் பண்ணலாம், காலேஜ் மென்ஷன் பண்ணலாம். நம்ம எங்கே படித்தோமோ, எந்த காலேஜில் படிச்சிங்களோ அந்த காலேஜ் நேமை மென்ஷன் பண்ணி, இதுதான் லொக்கேஷன், காலேஜோட லொக்கேஷன் அதுதான். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணலாம். சிஜிபி ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கோர்ஸ் கொடுத்துட்டு சிஜிபி கொடுத்துட்டு காலேஜ் கொடுக்கலாம். இல்லைனா வருஷம் கொடுத்துட்டு அப்புறம் பிஇசி அண்ணாமலை யூனிவர்சிட்டி, ஸோ என்ன காலேஜ் அந்த காலேஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சிஜிபி கொடுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம கொடுக்குறதுலாம் இருக்குது. ஸோ என்ன மாதிரி மெத்தடில் கொடுக்குறோம் அப்படிங்கிறது. இங்கே வந்து நம்ம வந்து குரோனாலஜிக்கல் ரெஸ்யூமே ஃபார்மேட் தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் நம்ம இயர் தான் கொடுப்போம். ஸோ சிஜிபிக்கு அப்புறம் பிஇசிக்கு முன்னாடி என்ன ஹையர் செகண்டரி. ஸோ ஹையர் செகண்டரி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஹெச்எஸ்சி மென்ஷன் பண்ணிவிட்டு அது வந்து என்ன ஸ்கூல், சும்மா எல்எஃப்எம்எஸ்ன்னு கொடுத்தாரு. எல்எஃப்எம்எஸ் ஸ்கூல். ஸோ அதில் பர்சன்டேஜ் என்ன பர்சன்டேஜோ அந்த பர்சன்டேஜ் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ 79%. ஸோ எஸ்எஸ்எல்சி சேம் ஒரு ஸ்கூல் பேர் கொடுத்து நம்ம அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இயர் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் மென்ஷன் பண்ணலாம். ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு இப்போ கிடையாதுல்ல. நம்ம ஒரு ஃப்ரெஷருக்கான ரெஸ்யூம் தான் இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம கொடுக்கவே தேவையில்ல. இதெல்லாம் டெலிட் பண்ணிடலாம். இந்த ரெஸ்யூமில் வந்து எல்லாம் டேபிள் ஃபார்மேட்டாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த டேபிள் ஃபார்மேட்டை வந்து டெலீட் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டோம். நம்ம வந்து இப்போ வந்து இதில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அந்த இதை வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் டீட்டெயில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு நான் என்னோடய ஃபைனல் இயர் ப்ராஜெக்டை மென்ஷன் பண்ணுறேன். கோவிட் டெஸ்ட் பேஸ்ட் ஆன் ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்கிங். ஸோ அதை மென்ஷன் பண்ணுறேன். அந்த மந்த் இயர் தேவையில்லை, அது நமக்கு ஃப்ரெஷ்ஷாக அது வந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் மென்ஷன் பண்ணி காட்டணுங்கிறது இல்லை. ஒரு வருஷம் அங்கே எஜுகேஷனில் மென்ஷன் பண்ணால் போதும். நான் இப்போ அங்கே மென்ஷன் பண்ணுறேன். 2019. ஸோ ஹையர் செகண்டரி 2018 to 2019. ஸோ அதுக்கு முன்னாடி 2016. ஓகே. ஸோ ஆக்டிவிட்டீஸ் இது நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம் இந்த இடத்துல. ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணேன், நான் செமினார் கண்டக்ட் பண்ணேன், ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணேன். ஸோ இதில் வாலண்டியராக இருந்தேன், இன்குபேஷன் சென்டரில் வாலண்டியராக இருந்தேன், ட்ரிபிள் அந்த இதில் வந்து மெம்பராக இருந்தேன். ஏதாவது எனி ஒன் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்எஸ்எஸில் வந்து மெம்பராக இருந்தேன், என்சிசியில் வந்து கேண்டேட்டாக இருந்தேன். ஸோ என்ன வேணாலும் கொடுக்கலாம். நம்ம ரிசர்ச் பேப்பருக்கு இந்த மாதிரி நான் வந்து ஹெல்ப் பண்ணேன். நான் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து என்எல்சியில் அட்டன் பண்ணேன். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறேன். ஆக்சுவலி இது வந்து நான் வந்து
ஒரு ஃபார்மேட் தான் சொல்லித்தரேன். ரெஸ்யூம் வந்து இதுவே கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் இது அந்தளவுக்கு நம்ம டீட்டெயில்டாக சொல்கிற மாதிரி இருக்காது. இதுலேயே ஒரு க்ரியேட்டிவிட்டியாக நம்ம நிறையா பண்ணலாம். லெஃப்ட் சைடு வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ரைட் சைடு வந்து நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸு, ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறையா கொடுக்கலாம். ஸ்கில் செட்டு அந்த மாதிரி நிறையா கொடுக்கலாம். லீடர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் ஜஸ்ட் இப்போ டீமாக நம்ம எதாவது ப்ராஜெக்ட் பண்ணுவோம். ஸோ அதில் டீம் பிளேயர் யாராவது இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சிலது கொடுக்கலாம். வேறு நம்ம வந்து இப்போ வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம், ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே இது பண்ண மாட்டாங்க. அவங்களோட பார்ட் வந்து அதில் இருக்கும் ஃபைனல் இயர் ப்ராஜெக்டில் வந்து. ஸோ அந்த மாதிரி லீடர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஜஸ்ட் அதை மென்ஷன் பண்ணலாம். நான் என்னோடய ரெஸ்யூமில் என்ன மென்ஷன் பண்ணேன்னா, நான் வந்து என்சிசியில் சீனியர் கேடட்டாக இருந்தேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி மென்ஷன் பண்ணேன். தாச்சு. ஸோ ஸ்கில்ஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்ன தெரியும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு C++, ஜாவா கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியுதோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஸ்கில்ஸில் மென்ஷன் பண்ணலாம். கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அதிலே கொடுத்துருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், MS Word, என்ன தெரியுதோ சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், மேட்லேப் சில பேருக்கு தெரியும். சில பேருக்கு வந்து இந்த PNP தெரியும். நிறையா என்னென்ன என்ன சாஃப்ட்வேர் உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியுதோ, லினக்ஸ் தெரியும். ஸோ என்ன சாஃப்ட்வேர் தெரியுதோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், மைக்ரோசாஃப்ட் 365 மாற்றிட்டாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் 365. ஸோ அப்புறம் வேறு என்ன தெரியுது, ஃப்ரேம் ஒர்க் கேட்டிருக்காங்க, கொடுக்கலாம். எக்ஸல் சும்மா கொடுப்போம், எக்ஸல். ஸோ இந்த மாதிரி என்னென்ன கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ் தெரியுதோ அது எல்லாமே கொடுக்கலாம். ஸோ லாங்குவேஜ் வந்து நம்ம வந்து தமிழ்னு கொடுப்போம். அப்புறம் என்ன, இங்கிலீஷ் தெரியும் நமக்கு, மலையாளம், கன்னடம், என்ன லாங்குவேஜ் தெரியுதோ அந்த லாங்குவேஜை நம்ம கொடுக்க வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் கொடுக்கும்போது என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, நம்ம ஒரு மல்டிலிங்குவலாக இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளை வந்து மேக்ஸிமம் செலக்ட் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு கேட்டகரியில். ஸோ இந்த டிகிரி இந்த மந்த் இயரோட டெலீட் பண்ணிடலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் நம்ம எடிட் பண்ணும்போது அதில் நிறையா இது வரும், நம்ம வந்து அலைன்மெண்ட் மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்க வேண்டியதுதான். நான் சிம்பிளாக பண்ணி காட்டணுங்கிறதுக்காக பண்ணி காட்டினேன். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம வந்து ரெஸ்யூமுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. அப்ஜெக்டிவ், ஃப்ரெஷர்ஸ்க்குலாம் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். அது ஏன் அப்ஜெக்டிவ்ஸ்னால், அது வந்து நான் வந்து இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிறத வந்து சும்மா போடுற மாதிரி இருக்காது. நான் வந்து இவ்வளோ மோட்டிவேஷனாக ஒர்க் பண்ணுவேன், இவ்வளோ டேலண்டடாக இருக்கேன், இந்த மாதிரி இருக்கேன், அந்த மாதிரி இருக்கேன்னு சும்மா ஒரு பாயிண்ட்ஸ் எழுதுறதுக்காக இது நீங்கள் வந்து ChatGPT யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் அப்ஜெக்டிவ் ஃபார் ரெஸ்யூம் சும்மா போட்டோம்னா நமக்கு வந்து ChatGPTலேயோ கூகுள்லேயோ குரூப்பில் ஏதாவது இதில் வந்து நமக்கு கிடச்சிதுன்னா அந்த ஜஸ்ட் ஒரு 4 லைன்ஸ் இருக்கிற மாதிரி அதை மென்ஷன் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேறு ஃபாண்ட் சைஸ் இருக்குது, அப்புறம் அலைன்மெண்ட் வந்து மாறி இருக்குது. ஸோ இது பாருங்கள், இட்டாலிக்கில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரே ஃபார்மேட்டாக கொண்டு வரணும். ஸோ இதில் வந்து ஏரியல் தான் எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஸோ அந்த லெட்டர் ஃபார்மேட் செலக்ட் பண்ணிவிட்டு சைஸ் கேட்டகரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அடுத்த லே அவுட்டில் வந்து நம்ம வந்து மார்ஜின்ஸ்லாம் மாற்றலாம். வேணா நம்ம வந்து A4 சைஸ் தான் இப்போ எடுத்துப்போம். A4 சைஸ் தான். மார்ஜின்ஸ் நார்மல் மார்ஜின்ஸ் கொடுத்து. ஸோ இது வந்து ஒரு ஃபார்மேட், இப்படி தான் வந்து நம்ம இது பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர், ஒரு லேப் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மொபைலையும் பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃப்ரெஷர் ஒரு ஜாப் அப்ளை பண்ணும்போது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பர்சன் ஒரு ஜாப் அப்ளை பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் ரெஸ்யூமில் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.